35 சட்டமன்ற தொகுதிகள் 4 அமைச்சர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ். அதிமுக பிஜேபி கூட்டணியில் தொடர்வதுதான் அவருடைய விருப்பம். ஆனாலும் இவருடைய கோரிக்கையை ஏற்க மறுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. அடுத்து என்ன நடக்கும் இந்த அரசியல் களத்தில், அல்லது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாம் இந்த காணொளியில் பார்க்கலாம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய 37ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி வருகிற இதே நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மத்தியில இன்றைக்கும் ஒரு குழப்ப மனநிலை தான் இருக்கிறது. அதற்கு காரணமாக பார்க்கப்படுவது அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய தனிப்பட்ட மோதலும் பகையும் தான் பிரதான காரணமாக பார்க்கப்படுகிறது. பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாகவும், அதைவிட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அசையும் அசையா சொத்துக்கள் தொடர்பாகவும் இருவருக்கும் இடையில சிக்கல் இருப்பதாகவும், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பெரும் தொகையை கைப்பற்றி அதை ராமதாஸிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டும் இருக்கிற இந்த நிலையில்தான் தற்போது கட்சி நிர்வாகிகளை, தொண்டர்களை பொதுக்குழு, செயற்குழு மூலமாக கூட்டி சந்தித்து பேசி வருகிறார் அன்புமணி அவர்கள். இந்த நிலையில் ஜூலை 25ஆம் தேதி தமிழக உரிமை மீட்பு பயணத்தை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கட்சியில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை கேட்டறிந்து கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை தன்னுடைய குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான வேலையை தான் தொடங்கி இருக்கிறார் திரு அன்புமணி அவர்கள். கிட்டத்தட்ட கட்சியில் இருக்க எல்லா நிர்வாகிகளையும், தொண்டர்களையும் அன்புமணிதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எதிர்காலம் சரியான தலைமையாக இருக்க முடியும் என்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வருவதற்கான வேலையை அவர் தொடங்கியிருக்கிறார். மறுபுறம் கமிஷனரிடத்தில் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள். கட்சியின் பெயரை, கொடியின் பெயரை, ஏன் என்னுடைய பெயரை கூட அன்புமணி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது அவர் கொடுத்திருக்கக்கூடிய புகார். இதையெல்லாம் தாண்டி இந்த பயணம் தொடங்க இருக்கிறது, சந்திக்க இருக்கிறார், கட்சியை தன் பக்கம் கொண்டு வர இருக்கிறார். ஒரு படி மேல அதிமுக பிஜேபி உடைய கூட்டணியில் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க அவர் முடிவெடுத்திருக்கிறார் என்பதுதான் பரவலாக இன்றைக்கு வெளியே வருகிற செய்தி. அந்த வகையில் அவர் என்ன முயற்சி எடுத்திருக்கார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 35 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக பிஜேபி உடைய கூட்டணியில் இருந்து கேட்டு பெற முயற்சி செய்கிறார். 4 அமைச்சர்களாவது குறைந்தபட்சம் தேவை. அதாவது கூட்டணி ஆட்சிதான் உறுதி என்பதுல 2 தரப்புல இருந்துமே மறுப்பு இல்லை. அதாவது ஒரு தரப்பு கூட்டணி ஆட்சிதான் அமையும், அதனால அதுல எங்களுக்கு பங்கு வேண்டும் என்கிற தரப்பாக அதிமுக கூட்டணியும், கூட்டணி ஆட்சிதான் சிறப்பாக இருக்கும் ஆனால் அது இன்றைக்கு பலிக்காது என்பது திமுகவுடைய தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய பார்வையாக இருக்கிறது. ஆக 2 பேரும் கூட்டணி ஆட்சி வரவேற்கிறார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சி 2026 உறுதி என்பது அதிமுக பக்கமும், திமுக கூட்டணியில அது ஒரு இலக்கு, ஆனால் தற்போது கிடையாது அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த கோரிக்கையை பலமாக வைத்திருக்கிறார். கவனமா நம்ம பார்க்கணும். திரு அன்புமணி அவர்கள் பாமக சார்பாக வைத்திருக்கக்கூடிய டிமாண்ட், கோரிக்கை, தேவை என்பது 35 சட்டமன்ற தொகுதிகள், 4 அமைச்சர்கள். இறுதியாக ஒரு முடிவு, இது வாய்ப்பு இல்லை அப்படின்னா 25 சட்டமன்ற உறுப்பினர்களையாவது நீங்க கொடுக்கணும், ஒரு ராஜ்யசபா உறுப்பினரையாவது தனக்கு கொடுக்கணும், தன்னுடைய கட்சிக்கு கொடுக்கணும் என்றுதான் அவர் வைத்த டிமாண்ட். ஆரம்ப கட்டத்திலேயே இந்த டிமாண்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்து விட்டார் என்பதுதான் செய்தியாக வருகிறது. ஆனாலும் இவர் தொடர்ந்து அதற்கான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பரவலான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆக அன்புமணி ராமதாஸ் தான் பாமக என்பதை உருவாக்கக்கூடிய கலவேளையில் இறங்கி ஒரு படி மேல கூட்டணி பேசுவதற்கான வாய்ப்பையும் அந்த கேட்டையும் தொடர்ந்து இருக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கட்சி ஆண்டு விழா, கட்சி குழப்பம், இதை தாண்டி கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு பாமக அடுத்தடுத்த நகர்வுகளை முன்னெடுக்கிறது. இத்தனை குழப்பங்களோடு என்பதுதான் அரசியல் களத்தில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான, கோடிட்டு பார்க்க வேண்டிய பிரதான சிக்கல். தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இந்த கூட்டணி அமைய இருக்கிறது, இவருக்கான வாய்ப்பு என்ன என்பதை எல்லாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.
Taste the Daily. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.